நமக, ஓம் பகுத்தறிவாய நமக. வணக்கங்க. தினம் காலையில இந்த 3 மந்திரத்தை சொல்லிட்டு தான் என் 3 கடவுள்களை வேண்டிட்டு தான் என் நாளை ஆரம்பிப்பேன். இன்னைக்கு நாள் இனிதே ஆரம்பிக்கட்டும். வாங்க உடன்பிறப்புகளே, வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஊப்பியோட வேலை தினம் காலையில ஏந்திரிச்சு சூரிய உதயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் Facebookல ரைட் அப் போட்டு, யூடியூப்ல வீடியோ போட்டு, ஸ்பாட்டிஃபைல பாட்காஸ்ட் போட்டு முட்டு கொடுக்கறது மட்டும் இல்ல, நம்மளை எதிர்த்து ஏவப்படும் தீய சக்திகளோட ஆக்டிவிட்டிஸை ஃபாலோ பண்றதும் தான். கொலை குற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். அந்த குற்றத்துக்கு நடவடிக்கை எடுக்காங்கிறது தான் இது. தமிழ்நாட்டில் எந்த குற்றங்கள் நடந்தாலும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நடவடிக்கை எடுக்காம இருந்தா தான் நீங்க இதை ஏன் நடவடிக்கை எடுக்கல? இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்வடுகின்ற அளவுக்கு எந்த சம்பவங்களும் கிடையாது. ஒருத்தருக்கு முன்விரோதம் காரணமாகத்தான். எனவே மக்கள் தொகை பல மடங்கு உயர்ந்திருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் இது போன்ற சம்பவங்களுடைய எண்ணிக்கையும் ஒரு சில கூடத்திலையும் குறைய தெரியும். ஆனால் அதற்கு அரசாங்கம் எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது. நாங்க எந்த வகையிலும் அதுக்கு பொறுப்பாக இருந்தால் எங்கள் மீது குற்றம் சுமத்தலாம். கொலை குற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அதற்கு அரசாங்கம் எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது. இதுல உண்மை ரெண்டும் உண்மைதானே. ஆக மொத்தம் 2 குத்துனே. 3வது குத்து நான் குத்தவா? குத்துனே. உன் கையை தரோளமா குத்துனே. எல்லா கட்சிக்காரும் காசு வாங்குறது, எல்லா கட்சிகளையும் போறது. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. தமிழ்நாட்டில் ஒரே நாள், அதாவது 24 மணி நேரத்தில் 3 அரசியல் படுகொலைகள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி திமுக கவர்மெண்ட்டை நேரடியாகவே சாடி இருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? சிவகங்கையில் பாஜக பிரமுகர் ஒருவர் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதிமுக பிரமுகர் ஒருவர் கடலூர் மாவட்டம் அங்கு அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இன்னொருவர் கன்னியாகுமரியில் ஒரு காங்கிரஸ் பெண் கவுன்சிலருடைய கணவர் கொல்லப்பட்டிருக்கிறார். கொலை குற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அதற்கு அரசாங்கம் எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது. ஒரு சாமானியனின் பார்வையில் பார்க்கும் பொழுது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பெரிய அளவில் சீர்குலைவுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது என்பது உண்மை. திமுகவை குருட்டுத்தனமாக ஆதரிக்கக்கூடிய, சுயநலத்துக்காக திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள், எம்எல்ஏக்கள், பத்திரிகையாளர்கள் வேண்டுமானால் இதை மறுக்கலாமே ஒழிய. நீ 2 ரூபாய்க்கு பொட்டி தூக்குற, நீ எல்லாம் ஒரு மனுஷன், இது உனக்கு கேவலமா இல்ல? டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் இன்று காலையில் வந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்த்தேன். நீங்கள் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க தவறிவிட்டீர்கள், உங்களால் பராமரிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் பதவி விலகுங்கள் என்று கேட்கிறார். ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் மிகுந்த ஏமாற்றத்தை கொடுக்கின்றது, வருத்தத்தை கொடுக்கின்றது. சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய சவாலாக இந்த அரசுக்கு உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. கோட்டை விட்டு கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சமாவது அவங்களுக்கு மூளை இருக்கா? அந்த மு.க. ஸ்டாலின் மூளை இருக்குதா? ஒரு புள்ளிக்கும் மூளை இருக்குதா? எங்க ஏத்தமா அந்த மூளையை வச்சுட்டாங்கன்னே எங்களுக்கு புரியல. தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதாவும் வந்து அறிக்கை விட்டுருக்காங்க. இது வந்து தமிழ்நாடா இல்ல கொலை நாடா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கடுமையான சொற்களையும் வந்து பயன்படுத்தி இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. ஏங்க, கஞ்சாவும் போதைப் பொருள் பழக்கமும் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குங்க தமிழ்நாட்டில். ஆட்சியாளர்கள் இது என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். சங்கிங்க. சங்கியா? நீ சங்கி தான்டா. ஏன் எங்களை எடுத்து பேசுறீங்க? நீ சங்கி தான். உன்னை எடுத்து பேசினா சங்கி. ஆமா. குறிப்பாக 2021 ஸ்டாலின் அரசு வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு நம்பர் 1 சேலஞ்சுங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு. போதைப் பொருள் பழக்கமும் கஞ்சா பழக்கமும் படு மோசமா போயிட்டு இருக்கு, ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது மிகப்பெரிய சவாலாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இன்று உருவெடுத்து நின்று கொண்டிருக்கிறது. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இந்த சூழல்ல தமிழ்நாட்டுக்கு துணை முதல்வர்ங்கிறது தேவையான ஒரு விஷயமா? 2 துணை முதல்வர்னு ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. முதலமைச்சர் என்ன சொன்னாரு? 2018 கலைஞர் மறைவுக்கு பிறகு என்ன சொன்னாரு? சன் டிவி பேட்டியில் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். என் குடும்பத்திலேருந்து யாரும் சபரீசனோ, மருமகன் சபரீசனோ, மகன் உதயநிதியோ வருவார்களா என்று, என் குடும்பத்திலேருந்து யாரும் வரமாட்டாங்கன்னு அவர் சொன்னார். உங்க குடும்பத்திலிருந்து யாராவது இனிமே அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி, அல்லது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்துள்ளேன். மேடம், இது ஆக்ஷன் மேடம். இவனை பத்தி, இவன் பயங்கரமான ஆளு மேடம்.
மேடம் இது ஆக்ஷன் மேடம். சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டுக்கு சொல்றேங்க, விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார். கேட்போம் ஒண்ணும் இல்ல, சும்மா விளையாட்டு பேசுறோம்ப்பா. இவன் உதயநிதியை நான் அரசியலுக்கு வரமாட்டேன்னு வரமாட்டேன், உதயநிதியே வரமாட்டேன்னு சொன்னாரு. என் குடும்பத்துல இருந்து யாரும் வரமாட்டாங்கன்னு முதலமைச்சரே சொன்னார். ஆமா, நான் வரிசையில தான் நிக்கிறேன், தலைமை பொறுப்புக்கு வரணும்னு கிடையாது. அதுவும் அவங்க நிக்கிறாங்க கடைசி கோடி தொண்டன், அவனுக்கு பின்னால அவனுக்கு தோல்வியா அந்த வரிசையில் தான் நிற்பேன். உழைப்புடன் எந்த பழகு பொறுப்பு வந்து உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க, பேசியே கவர் பண்ணுவான் மேம். இவன் 19 என்ன ஆச்சு, அவரை வந்து இளைஞரணி தலைவராக கொண்டு வராங்க. இப்ப வலிக்குதா? இல்லையா? 21 வந்து அவர் எம்எல்ஏ ஆகுறாரு. இப்போ 22 மந்திரி ஆகுறாரு. இப்ப வாட்சி வலிக்குதா? இப்ப 24 துணை முதலமைச்சராக போறாரு. 5 வருஷத்துல இது அசுர வளர்ச்சி. உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுவுறியா? தெரியலையப்பா. இது கண்டிப்பா அவர் தாங்க, அவர் டெப்டி சிஎம் ஆகுறது உறுதிங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவியேற்க போவது உறுதி. எப்பன்றதான் கேள்வி. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா? சிலர் சொல்றாங்க இந்த ஆடி பேருக்கு அன்னைக்கு இந்த மாசமே ஆயிடுவாங்க. வேறு சிலர் வந்து ஆகஸ்ட் 15 ஆடி முடிஞ்சு முதலமைச்சருக்கு சுதந்திரத்தை கொடி ஏற்றிட்டு அமெரிக்கா போறதுக்கு முன்னால பண்ணுவாருன்றாங்க. இப்போ இந்த எப்படி இருந்தாலும் 1 மாசம் 2 மாசத்துல நடந்துருன்றாங்க. உங்களுக்கு வந்து நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். மூத்த அமைச்சர் துரைமுருகனே அதை பத்தின ஒரு கமெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. யாருக்கு தான் துணை முதல்வராகிறதுக்கான ஆசை இருக்காது அப்படிங்கிற மாதிரி தன்னோட விருப்பத்தையும் இன்டைரக்டா வெளிப்படுத்தினார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கலாம். அதுல என்ன சந்தேகம்? இன்பநிதி கீழே நான் மந்திரியா இருக்கணும்னு பேசினவருங்க அவரு. துரைமுருகன் எப்படிப்பட்ட உயர்ந்த அரசியல்வாதின்னா, இன்பநிதி யாரு? உதயநிதியோட மகன், ஸ்டாலினின் பேரன். அவரு கீழே அவர் மந்திரியும் அவர் சிஎம் ஆகணும், நான் அவரு கீழே வேலை செய்யணும்னு பேசுறவர் துரைமுருகன். அது இப்பயே அவருக்கு 85 வயசு 83 வயசு 120 வயசு வாழணும்னு நினைக்கிறாரு அவரு. அதனாலதான் இன்பநிதி கீழே மந்திரி ஆகணுன்றாரு. நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா இவங்க வந்து திராவிட இயக்கத்தோட மூத்த தலைவர்கள். வார்த்தைக்கு வார்த்தை திராவிடம் திராவிடம் திராவிடம், சமூக நீதி மூச்சுக்கு 300 தடவை சொல்றாங்க. இப்படி வந்து கூச்ச நாச்சமே இல்லாம குடும்ப அரசியலை தூக்கி பிடிக்கிறதுன்றது எதை வெளிக்காட்டுகிறது? இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். ஆனா நீங்க கொண்டு வந்து உதயநிதி இன்னைக்கு வந்து டெபுட்டி சிஎம் ஆக்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியலையா இது எப்பேற்பட்ட பின்னடைவை ஏற்படுத்தும்? அது ப்ராசஸ்ல வரணுங்க. 19 வந்த ஒருத்தர் 24 டெபுட்டி சிஎம் ஆகுறாருன்னா இது அப்பட்டமான ஒரு குடும்ப அரசியல் இல்லையா? உதயநிதி மேல வரதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. 19 கட்சி பொறுப்பு, 21 எம்எல்ஏ, 22 மந்திரி, 24 டெபுட்டி சிஎம்னா நிச்சயமா இன்றைய இளைய தலைமுறை 2K கிட்ஸா இருக்கட்டும் அல்லது 80s 90s பிறந்தவங்களா இருக்கட்டும், எப்படி இதை ஏத்துப்பாங்க? இதை டிஃபெண்ட் பண்றது கஷ்டம் இல்லையா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.